நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் நல்லவரும் வல்லவரும் உன்னதரும் உயர்ந்தவருமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எனக்காய் எங்களுக்காய் நீட்டப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இந்த இடம் முழுவதிலும் தேவ மகிமையாலும் தேவ வல்லமையால் நிரப்பப்படட்டும். தேவ கிருபை, தேவ சமூகம், தேவ பிரசன்னம் எங்களை மூடி மறைக்கட்டும். ஐயா, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது நாமத்தின் நிமித்தம் உமக்கே மகிமை வர பண்ணும். நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இந்த இடம் முழுவதிலும் ஜனங்களால் நிரப்பப்படட்டும். அன்றைய வந்து கொண்டிருக்கிறவர்களை கொரிதமாய் கொண்டு வாரும். தேவ மகிமையின் பிரசன்னத்தினால எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். தேவனாய கர்த்தர்கள் மத்தியிலே எழுந்தருளும். ஆண்டவரே, வார்த்தைகளை கொண்டு பேசும். வல்லமையோடு நீர் இடைபடும். கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவன் என்று அறிந்து உணர்ந்து ருசித்து கொள்ளும்படிக்கு எங்கள் மத்தியிலே நீர் ஆளுகை செய்து வழிநடத்தும். தேவன் பெரியவர், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவ சித்தத்தின் மையத்தில் வைத்து என்னையும் எங்களை நீர் பராமரித்தருளும், பாதுகாத்தருளும், நடத்தியருளும். ஆண்டவருடைய கரம் எனக்காய் எங்களுக்காய் நீட்டப்படட்டும். பாடுகிற, இசைக்கிற, ஆராய்ச்சி நடத்துகிற, வசனங்களை வாசிக்கிற, சாட்சிகளை சொல்லுகிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஐயா, இயற்கை செயற்கை தடைகள், சத்துருவின் தடைகள், பிசாசின் தடைகள், எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் தகர்த்தெறிகிறோம். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் முன் செல்வீராக. நீரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதமும் ஒரு புதிய உயிர்மீழ்ச்சியும் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர்கள் மத்தியிலே இடைபெறும். எல்லாவற்றாய் நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவார்கள். அவளோடு சேர்ந்து நாம் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குறைவில்லாமல் காற்று வழிநடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடலை பாடுவோம். ஒரு குறைவில்லாமல் காற்று வந்தீரே, கோடி ஸ்தோத்திரம். என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே,
குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்ய பொழிந்தீரே. எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்ய பொழிந்தீரே. எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. விளக்கை ஏற்றினீரே. இருளை அகற்றினீரே. விளக்கை ஏற்றினீரே. என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கைகள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. எதிரியின் கைகள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. உள்ள கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. உள்ள கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீரின் தாசன் என்றீரே. உன்னை எப்படி மறப்பேனென்றீரே. நீரின் தாசன் என்றீரே. உன்னை எப்படி மறப்பேனென்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆண்டவர் கிருபையாய் ஒரு குறைவில்லாமல் 10 மாதங்கள் ஆண்டவர் பத்திரமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாத. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி இந்த பட்டினியாய் இருக்கும். அவரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாத வார்த்தையின்படி அவரை தேடுகிற நம் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவிடாதபடி குறைவையெல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பாடுவோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவருக்கு குறையிலையே குறையிலையே குறையிலையே. ஆண்டவரை தேடுவோருக்கு குறையிலையே என்று சொல்லி
சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரனை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். கண்ணீரனை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். உன் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறையிடாதபடிக்கு அவர் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அவர் தேடி வந்து குறைவேலா நிறைவாக்குவார். அன்னைக்கு 38 வருஷமாய் அந்த மனிதன் படுத்து சூழ்நிலையில் வியாதியில் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தேடி வந்து அவன் குறைவை நிறைவாக்கி
அற்புதம் செய்த கர்த்தர் இன்றைக்கு மாறி போகல. கிறிஸ்துவுக்குள் வாழ்ற நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு இல்லையா? அந்த ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவேன், குறைவை நிறைவாக்குவேன் வாக்கு கொடுக்குற அப்படின்னா பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்க மாட்டேன், யார் என்ன சொல்ல நான் சோர்ந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவருக்கு வாழ்ற எனக்கு என் குறைவையெல்லாம் நிறைவாக்கி எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பான்னு சொல்லி பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. தீ நடுவே நடந்தாலும் நான் எரிந்து போக மாட்டேன். தீ நடுவே நடந்தாலும் நான் எரிந்து போக மாட்டேன். ஆறுகளை கடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும் நான் மூழ்கி போக மாட்டேன், நான் மூழ்கி போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன பாடிடுவேன், நான் ஓசன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில்
ராஜா வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆண்டவருக்குள் வாழ்ந்து நம் வாழ்க்கையில வெற்றி உண்டு. எப்போ வெற்றி வரும்? எப்போ வெற்றி வரும்? போராட்டம் வரும்போது இல்லையா? போராட்டம் வரும்போது தான் ஒரு ஜெயம் உண்டு இல்லையா? ஒரு வார்த்தை இருக்குது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார் இல்லையா? முதல் ஆராதனையில் பாஸ்டர் பிரசங்கம் வந்து வார்த்தையை சொன்னாங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக கர்த்தர் அவையெல்லாம் நின்று அவனை விடுவிப்பார். நமக்கு வர்ற எல்லாவற்றையும் பார்க்கிற காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், குறைவையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நிறைவாக்குவார். உங்கள் தேவைகளாம் கர்த்தர் சந்திப்பார். ஆண்டவர் உங்கள் ஜெயத்தை கொடுப்பார். கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை கேட்கும்படிக்கு அந்த கேட்கிற சூழ்நிலை வந்தது. அந்த சாட்சி மிக தொட்டது. பாருங்க, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தாய் வளர்க்கும் பொழுது அது வளர்ச்சி இல்லாத குழந்தையாகி விட்டது. சரீரத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை, பேச முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த தாய் மிக கஷ்டப்பட்டு 8 ஆண்டுகள் வளர்த்துட்டாங்க. அந்த 8 ஆண்டு வளர்த்தாலும் அந்த பிள்ளை 3 வயதுக்குரிய வளர்ச்சி தான் அந்த குழந்தைக்கு இருந்துச்சான். 8 ஆண்டு கஷ்டப்பட்டு வளர்த்த பின்பு இதை வளர்க்க முடியல, இதை கொன்றுவோம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பெண்ணுடைய அம்மா வந்து சொன்னாங்களாம், நீ ஏன் பிள்ளையை கொல்ற, நான் வளர்க்குறேன் தான்ட்டு அந்த பாட்டி வாங்கிட்டு போய் வளர்த்தாங்களாம். அவங்க வளர்க்கும் பொழுது இப்போ 16 வருஷம் ஆயிடுச்சு, 16 வயசாயிருச்சு. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த குழந்தை 3 வயது குழந்தையோட அப்படியே தான் இருந்துச்சான். அந்த பாட்டி நினச்சாங்களாம், அன்னைக்கே அம்மா கொல்லணும்னு நினச்சா நம்ம கொடுக்காம போயிட்டோமே, இப்போ நமக்கு வயசாயிருச்சு, நமக்கு பின்னாடி இந்த குழந்தைய யார் பாப்பா அப்படின்னு ரொம்ப கலங்கி சில ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வரவழைச்சு ஜபம் பண்ண வச்சாங்களாம். நிறைய ஜபம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், அந்த சிறு பையனை பார்த்து, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு விசுவாசத்தையும் கர்த்தருடைய வல்லமையும் குறித்து சொல்லி, நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு, உனக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஆனால் அந்த வார்த்தையை அவன் நம்பி ஒவ்வொரு நாளும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு அப்படியே கூப்பிட்டானான். ஒரு நாள் அவன் கூப்பிடும் பொழுது இயேசு உள்ளே வந்தாராம். வந்து, நான் உனக்கு என்னப்பா செய்யணும் கேட்டப்ப, நான் சுகமாகணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க நான் வருவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், நீ 16 வயதுக்குரிய அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிரு, நீ போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லி மறந்துட்டாராம். இந்த பாட்டி வந்த உடனே இந்த பாட்டிகிட்ட சொன்னானா, இயேசு வந்தாரு, நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டே இருந்தேன், இயேசு வந்தாரு, ஞாயிற்றுக்கிழமை நீ ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால இப்போ எனக்கு வயசு 16 வயசாயிருச்சு, ஆனால் வளர்ச்சி 3 வயது, எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னோடனே இந்த பாட்டி ஏதோ அவன் வளர்றான் அப்படின்னு நினச்சாங்களாம். அப்படியே முகம் பிரகாசமாக அதுக்கு பார்த்துட்டு, சரி இவ இறந்து போகிறான் போல, இறப்பதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ல, அதான் அவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாட்டி நினச்சாங்களாம். அதன் பின்பு அவனுக்கு கேட்டபடி ஒரு ட்ரெஸ் 16 வயதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களாம். அதே போய் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அந்த பாட்டி அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்தே இருந்தாங்களாம். மறித்து போயிடுவான்னு நினச்சி பார்த்தே இருந்தாங்களாம், ஆனால் மறிக்கலையாம். சரி அற்புதம் நடக்குமா நினச்சா அற்புதம் நடக்கலையாம், மறிச்சும் போகலையாம். இந்த பாட்டியை உட்காந்து பார்த்துட்டு மணி ஆயிடுச்சு, ஆலயத்துக்கு போனட்டு ஒரு 8:20 காலையில் நான் அப்படியே குளிச்சுட்டு ஆலயத்துக்கு போகிறேன் அப்படி குளிக்க போயிட்டாங்களாம். இவங்க குளிக்க போனோடனே ஆண்டவர் இயேசு உள்ள வந்தாராம். உள்ள வந்து, நீ வரி ஆலயத்துக்கு அப்படின்னு கேட்டாராம். தலையாட்டினானா. எழுந்திருஞ்ச உடனேயே ஒரு நிமிடத்திலே அவனுடைய சரீரம் மாற்றம் உண்டாயிருச்சான். 16 வயதுக்குரிய வளர்ச்சி உடனே வந்ததாம்.
அவர் திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆண்டவர் போட்டுக்கிட்டு அழைத்துக்கு வரியா அப்படின்னு கேட்டாராம். சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டாராம். இப்போ பாட்டி குளிச்சுட்டு வர்றாங்க. இவன் 16 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் நிற்கிறான். இந்த பாட்டி கேட்டாங்களா, நீ யாரு, புதுசாக வந்திருக்கீங்க யாருன்னு கேட்டப்ப, பாட்டி நீ தெரியலையா, நான் உங்கள் பேரன் பாட்டி, உங்கள் பேரன்ட்டு. கர்த்தர் அப்படியே அற்புதம் செய்தாராம். அவர் தான் கென்னத் கேகின். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஊழியக்காரர் கென்னத் கேகின் இல்லையா, ஒரு ஊழியக்காரர். 16 வயதில் கர்த்தர் அவரை சந்தித்து அற்புதம் செய்த போது 86 வயது வரை 70 ஆண்டுகள் கர்த்தருக்காய் ஊழியம் செய்து ஆண்டவர் ஜீவிக்கிற நிரூபித்து 86 வயதில் மறிச்சாராம். இல்ல, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் வேலை சொல்கிறார், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்பட விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். சில கல்காம ஜெபிக்கிறோம், நாட்கள் கடக்க கடக்க நமக்குள்ளே சோர்வு இல்லை, சத்ரு சோர்வை கொடுக்குறான். இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு வெற்றி. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு வெற்றியில் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே அவர் ஜெயமெடுத்தார். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாகிறார். யாருக்காக? நமக்காக. உங்களை மீட்கும்படி, உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கும்படி, உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கும்படி, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பிக்கப்படும்படிக்குத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு மாறி போகல. அவர் நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். அவரை நம்பி அவரையே பற்றி கொண்டு அவருக்காய் வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ளதாய் மாறும்படிக்கு நிச்சயம் ஆண்டவர் இந்த வேளையிலே நான் அற்புதம் செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் இப்படியாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறபடினால அந்த ஆண்டவரை துதிக்கும்படிக்கு முழங்கால் படிக்கிறோமா? அவர் அற்புதர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளில் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர். ஏசாயால் இப்படியா எழுதி வைத்தார். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக எழுதும் பொழுது அவர் இப்படியாய் சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நம்ம ஆண்டவராய் இயேசு அதிசயமானவர், அதிசயமானவர் நாமத்தை உடையவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் வேறு எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு பெரியவர், அந்த அற்புதம் செய்கிறவர், அந்த அதிசயமானவர், அந்த ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் மாதம் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் அவருக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் இன்றைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறாராம். அவர் சூழ்நிலையை மாற்றுகிறவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறபடினால் அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கானாவ திருமணத்தில் திராட்சரசம் குறையப்பட்ட போது வேலைக்காரங்க போய் மரியாளம்மாட்ட சொல்றாங்க. மரியாளம்மா சொல்லும் பொழுது இவர் சொல்றாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த மரியாளம்மா சொல்றாங்க வேலைக்காரில் பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை இப்படியே செய்யுங்கன்னு சொல்லி இந்த வேலைக்காரங்க போய் சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தண்ணீரால் அந்த ஜாடியை நிரப்புங்கன்னு சொல்லி. வேலைக்காரங்க கேள்வி கேட்கல. இந்த ஜாடியில் தண்ணியை ஊற்றினா அற்புதம் நடக்குமா? கேட்கல. இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. திரும்ப அவர் மொண்டு கொண்டு ஊத்துங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அப்படியே செஞ்சாங்க. தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. ருசியிலதான் கர்த்தர் மாற்றினார்.
அவர் முதலாம் அற்புதத்தை தம் நாமத்தை மகிமைப்படுத்தினார். இஸ்ரவேலே, யாக்கோபே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் வாக்களித்தவர் உங்கள் மூலம் மகிமைப்படும்படிக்கு அவர் அற்புதத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. அற்புதம் செய்வதில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லைங்க. அவரை பற்றிக்கொள்கிறவர்கள், அவரை மாத்திரம் அண்டிக் கொள்கிறவர்கள், அவரை பின்தொடர்கிற வாழ்க்கையில் அவர் ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. அவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறபடினால, சத்துருவை காலின் கீழ் நசுக்கினபடினால, ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தபடினால, உங்களுக்கு எதிராக இருக்கிற கையெழுத்தை குலைத்து போட்டு ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இப்படி கர்த்தரை ஆராதிக்க போய் அர்ப்பணித்து அந்த பரிசுத்தமான தேவனே, அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறபடினால ஆண்டவனுக்கு தகப்பனே, தந்தையே என்று சொல்லி ஆண்டவனுக்கு சொல்லி ஆராதிப்போமா. பொல்லாத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதா உங்களை உண்டாக்கினவர், அவருடைய சாயலால் உங்களை சிருஷ்டித்தவர், உண்டாக்கின மாத்திரமல்ல உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், நீங்க கேட்கிற காரியத்தை கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார். அந்த தகப்பனை நோக்கி ஆராதிக்கும்படிக்கு பாடுவோமா. தகப்பனே, தந்தையே என்று சொல்லி, கேடகம் நீரே, மகிமையும் நீரே என்று சொல்லி தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவனே, தலையை நிமிர்ந்து நடக்க பாருங்க. தேவனாய் கர்த்தர் அவர். தந்தையே, தலை நிமிர செய்பவனே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவனுக்கு சொல்லுமா. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே என்று சொல்லி செய்பவனே, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டேன். ஆண்டவனுக்கு சொல்லுவோமா. நீ தகப்பன் ஆண்டவரே, எனக்கு அப்பா நீங்க தான் ஆண்டவரே, என்னை தள்ளாட விட மாட்டீங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. விசுவாசமாய் சொல்லுவோமா. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கு இல்ல, நான் தோற்று போவதில்லை. என் தகப்பன் தோற்று போகாதனால நான் தோற்று போக மாட்டேன். மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர்
தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் கலங்காமல் சோதரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. சொல்லுவோமா? ஒன்றுக்கும் கலங்காமல் சோதரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே எழுத்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே என் தந்தையே, என் தலை நிமிர செய்பவரே, அவனுக்கு கூப்பிடுவோமா? தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சத்துருக்குமார் பந்திகை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை ஆண்டவர் இணையால் அபிஷேகம் பண்ணி இப்படி கடந்து வந்திருக்கிறாராம். இந்த வார்த்தையை சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லி. உங்கள் வீட்டார் சத்துரு போல எழும்புறாங்களா? கர்த்தர் உங்கள் தலையை இணையால் அபிஷேகித்து ஆண்டவர்
அவர் செய்யக்கூடிய நாட்டுப்படி கடந்து வந்திருக்கிறாராம். கர்த்தர் அப்படியா இன்றைக்கு அபிஷேகிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். குடும்பத்தில் பல போராட்டங்கள், பல கிரியைகள், பல காரியங்கள் உள்ளத்தை சோர்ந்து போக வைத்திருக்கிறதோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை புதிய அபிஷேகத்தால் நிரப்புவேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் புதிய எண்ணால் நிரப்புவேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த தாய், பெத்த தாய் வளர்த்தாள், 8 ஆண்டுகள் வளர்த்தாள். அது மேலே வளர்க்க முடியல, கொண்டுடுவோன்னு நினச்சிட்டா. 8 ஆண்டு வளர்த்து 3 வயசு பிள்ளை மாதிரி இருக்கேன்னு பாட்டி போய் வளர்த்தாங்க. அவங்கனாலேயும் முடியல. ஆனா அந்த சிறு குழந்தை ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட போது இயேசு தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். 70 ஆண்டுகள் கச்சருக்காய் ஊழியம் செய்ய மாட்டேக்கு, ஆண்டவருக்காய் பெரிய காரியம் செய்ய மாட்டேக்கு. ஆஹாண்டு தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கச்சராலே ஆகிட்டு. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த வார்த்தையை நிமிடி ஆண்டவர் அப்படியாய் செய்தாரே, அந்த தேவன் மாறி போகலங்க. இன்னைக்கு உங்களுக்கு செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். உங்க கரத்தை பிடிச்சு பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நீ வெக்கப்பட்டு போவதில் கச்ச சொல்கிறார். நீ வெக்கப்பட்டு போவதில் சொல்லிடுவ யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பேன் வாக்கு கொடுக்கிறபடினால சத்துருக்கு முன்பாக பந்திகை ஏற்றப்படுத்தி உங்கள் தலையை எனையால் அபிஷேகம் பண்ணும்படி இன்னைக்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறபடினால உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாய் கற்ற நானே என்று சொல்லுகிறவர். நீங்க குனி பகாதபடி, குறுகி பகாதபடி, நீங்க வெக்கமடையாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவராய் கற்றார் உங்கள் தலையை எனையால் நிரப்பா போகிறாராம். உன் வீட்டாரே சத்துருன்னு வார்த்தை நிமிடி உங்க வீட்டுக்கு என்பாக ஆண்டவன் வீட்டாருக்கு என்பாக கச்சர் உயர்த்திவேன் வாக்கு எடுக்கிறப்பனால அந்த ஆண்டவரை ஆராதிக்க எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவனுக்கு சொல்லப்போறோம். என் கண்மலை ஆண்டவரே, என்னை காக்கும் தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவர் வல்லமை மாட்சியும் இணைந்தவரே, மகிமைக்கு பாத்திரன்னு சொல்லி கத்திரை நாளிலே ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அவரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். நம்ம இயேசுப்பா சொல்ல போறோம், என்னை காக்கிறவனையே தான் ஆண்டவர் என்ன சொல்லி. என் இருதயம் உமக்கு தானாயா தெரியும். நீ மனுஷன் பார்க்கறதமா பார்க்க மாட்டீங்க, மனுஷன் முகத்தை பார்க்குறான், நீங்கள் இருதயத்தை பார்க்குறீங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் காயங்கள், என் இருதயத்தில் வருத்தங்கள், துக்கங்கள், சோர்வுகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வந்திருக்கிற நான் இன்னைக்கு புதிய பலன் நிரப்பப்படும்படிக்கு, புதிய நாள் நிரப்பப்படும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என் ஆவி, என் ஆத்மா, சரீரத்தின் சமூகத்தை அர்ப்பணித்து ஆண்டவர் உண்மையே நான் உயர்த்துவேன். ஏன்னா நீங்கள் கேடகமாக இருக்கீங்க. இந்த சொல்லி ஆண்டவனுக்கு சொல்லி பாடி ஆராதிப்போமா? என் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நேரே. நம்ம தெரிந்த பாடல் தான். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த பாட்டையே ஜெபமா பாடுவோமா? எல்லாம் தெரிந்த பாடல் தான். யாரும் பார்த்து பாடணும் அவசியம் கிடையாது. ஆண்டவர் உணர்ந்து அவருடைய வல்லமை உணர்ந்து அவருடைய கிருபை நினைச்சு நம்ம பாடும் பொழுது அவருடைய அபிஷேகத்தால் நிரப்புவா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதிக்க ஆராதிக்க பரிசுத்தாவி நிரப்புவா. சோர்வையெல்லாம் நீக்குவா. உங்க விளைவினைச்சை மாற்றுவா. உங்க காயங்களை ஆற்றுவா. கண்ணீரை சுடைப்பா. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழபடிக்கு உங்களுக்கு கிருபை கொடுப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒருமித்து கர்த்தரை ஆராதிப்போமா? ஒரே மனதோடு ஏக சிந்தையோடு இயேசுவை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில்
கத்திரை சமது ஆனந்தமும் அவளது வலது பார்சல் நித்திய பேரின்பம் உண்டு. அந்த ஆனந்த தைலத்தால் அபிஷேகிக்கும்படிக்கு அவளை கடந்து வந்திருக்கிறார். துதிக்கு பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. அவர் ஆராதிக்கிற வேளை ஆவியிலே களிகூறும்படி, ஆவியிலே களிகூறும்படி பரிசுத்த ஆவியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கட்டுகளை அறுபடும்படிக்கு கத்திர வல்லமை வெளிப்படுவதாக, கத்திர வல்லமை ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. அங்க பலவீனமான நேரத்துல ஆண்டவர் கிருபை கொடுக்க கடந்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். எங்க பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படிக்கு அவருடைய கிருபையினால் நிரப்பப்படி கடந்து வந்திருக்கிறார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனம் தான், ஆனா என்னை பலப்படுத்துற ஆண்டவரால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆராதனை உமக்கே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய நபிகம் அன்று ஒவ்வொருவருக்குள்ளோ நிறப்பட்ட புதிய அனுபவம் அன்றுவரே நிறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் சத்துரு நடுங்கும்படிக்கு, பிசாசு நடுங்கும்படி, சத்துரு வெக்கப்பட்டு ஓடும்படிக்கு, குடும்பத்தில் இருக்கிற பிரிவினால் நீங்கும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் குடும்பங்கள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்துவ கட்டப்படட்டும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், ஆண்டவரை சேவிப்போம். ஒவ்வொரு சொல்லும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக. பாலானஸ்தலம் கட்டப்படும்படிக்கு, பாலானஸ்தலம் கட்டப்படும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. எல்லா பிரிவின் ஆவிகளை குடும்பத்தை சீரழிக்கிற சந்திரவின் கிரியை ஒரு கருத்தை எடு, கருத்தை எடு கருத்தில் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்ப சமாத்தை விதைக்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவில் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களை அளவில்லாமல் சத்துருக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்னால் அபிஷேகம் பண்ண வேண்டும் சொன்ன கர்த்தர் உங்கள் குறைவை நிறைவாக்க வேண்டும் வாக்கு கொடுக்கிறவர். உங்கள் தேவைகளாம் சந்திப்பேன் சொல்கிறவர். உங்கள் மன துக்கத்தை மாற்றுவேன், கலக்கங்களை நீக்க வேண்டும் சொல்கிற ஆண்டவர். எல்லா சோர்வுகளும் உங்களை விட்டு ஓடி போகும்படி, சத்துரு கொடுத்த சோர்வு எல்லாம் நீங்கும்படி கர்த்தர் புதிய வெள்ளால் நிரப்புகிறபடினால், நிரப்பிக் கொண்டு இருக்கிறபடி நாம சொல்ல போறோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, அது வழிந்து ஓடுகிறது, எனக்குள்ளே ஜீவ விட்டு அது வச்சாது ஒரு நாளும் எனக்குள்ள ஓடுகிற அந்த அபிஷேகம் வச்சாது நதியை போல புரண்டு ஓட போகிறது. சபைக்கு நான் தான் மறந்து கர்த்தர் என்னை கொண்டே பெரிய காரியம் செய்ய போறாரு. ஏன்னு சொன்னா அவர் என்னை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். சத்துருக்குன்னு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் நிரப்புகிறபடினால, அபிஷேகிறபடினால, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறபடினால, என் காலங்கள் அவர் கையில் இருக்கிறபடினால எதுவும் என்ன தொட முடியாது. எந்த பலவீனங்களோ எந்த சத்துருவோ தொட அதிகாரம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய கையில் நான் அலங்காரமான கிரீடமோ ராஜ முடியுமாக இருக்கிறேன். நீங்கள் கத்திரிக்கையில் அலங்காரம் முடியும், ராஜ அலங்காம கிரீடம் ராஜ முடியுமா இருக்கிற அப்படினால உங்க காலங்கள் கத்திரி கையில் இருக்க ஒருவனும் உங்களை தொட முடியாது. எந்த சத்துருவும் தொட அதிகாரங்களை கற்ற சொல்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்கு அவர் தம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறபடினால படுவமா என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, அது வழிந்தோடுகிறது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும்.
ஆண்டவன் சத்துருக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணி சொன்ன கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. இப்ப நிரம்பி ஓடும்படி என் உச்சம் தந்து உள்ளங்கால் வரை நிரம்பி ஓடும்படி ஒரு எண்ணெயை போல அது இறங்கும்படிக்கு ஆண்டு கிரியை செய்ய கடந்து வந்திருக்கிறபடினால ஆண்டு நோக்கி பாடுவோமா? பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கரங்கள் தட்டி பாடுவோமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். மீண்டும் ஒருவரை பாத்திரம் அன்னைக்கு ஆண்டவர் சாமுவேலை கொண்டு தாவீதை அபிஷேகித்தார். இன்னைக்கு இயேசு உங்களை அபிஷேகம் கடந்து வந்திருக்கிறார். இதோ சகோதரர் ஒருமித்த வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மை இன்பமானது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அவருடைய தாடிகள் வடிகிறதோ அவருடைய அங்கில் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு எர்மோன் மேல சீயோன் பர்வதம் இறங்கும். பணிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதத்தையும் ஜீவனை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கட்டளையிட்டு கடந்து வந்திருக்கிறாராம். ஏராளமான மீன்கள், ஏராளமான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், சொல்லுங்க, நதி பாயும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரான. சொல்லுவோமா? நான் ஆனந்த தைலம், நான் புலம்ப மாட்டேன், நான் புலம்ப மாட்டேன். புலம்பலுக்கு எதிரான துதி உடை போற்றிடுவேன், போற்றிடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். சாம்பல் நீக்கிடுவேன், துதி உடை போற்றிடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன், அலங்காரமாக்கிடுவேன். அலங்காரமாக்கி சபையை நான் அலங்காரமாக்குவேன். என்ன கொண்டு கர்த்தர் அலங்கரிப்பார், உங்களை கொண்டு சபையை கர்த்தர் அலங்கரிப்பார். ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. விட்டு கொடுத்து பாடுவோமா? வீட்டுக்கு சந்தோஷமா கனி கொடுக்கும் மரம் நானே, நான் தூரம் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நான் தூரம் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. கனிகள் கெடுவதில்லை, இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே. சொல்லுவோமா? சபைக்கு நான் தான் விருந்து, நான் தான் மருந்து. எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறபடினால சபைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை என்ன கொண்டு கிரியை செய்ய முடியும்.
உங்களை கொண்டு கிரியை செய்யும்படி கர்த்தருடைய பயங்கர பராக்கிரமம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் நீங்க கர்த்தருடைய கையில அலங்காரமா கிடமா இருக்கீங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரம் செழித்து இருப்பார்கள். வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம், நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம். ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம். ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுகள் அவிழ்த்திடுவே, விடுதலை பறைசாற்றுவே. கர்த்தராவி என் மேல் இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறும்படிக்கு, கட்டப்பட்ட மக்களை கட்டவிழ்க்கும்படிக்கு கர்த்தராவி என் மேல் இருக்கிறார், அவருடைய அபிஷேகத்திருக்கிறார். அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. அயல் மொழிகள் தினம் பேசிடுவே, இறைவாக்கு உரைத்திடுவே. அயல் மொழிகள் தினம் பேசிடுவே, இறைவாக்கு உரைத்திடுவே. சாத்தானை துரத்திடுவே, கரமீட்டி சுகம் கூறுவே. சாத்தானை துரத்திடுவே, கரமீட்டி சுகம் கூறுவே. அதிசயம் தினம் காண்பே, ஒவ்வொரு அதிசயம், ஒவ்வொரு அதிசயம் என் ஆவியான உங்களுக்கு இருக்கிறபடினா உங்களை கொண்டு கதை பலத்த கிரியைகளை செய்யும்படிக்கு தாங்குவே, ஏந்துவே, தப்புவே. முதிர் வயதிற்கு அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் ஆண்டவர் தாங்கு வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மல்ல பல ஷபல தர பல பரா ஒரு மல்ல கபி அனிபச துதிப்போமா. கத்திரி துதிக்க போகிறோம். ஓ கத்திரி வல்லமை நமக்குள்ளே இறங்கி இருக்கிறபடினால கத்தை நிரப்பும்படி காலிகை செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா. ஒரு மல்ல ஷமல தர பல கபரா ஒரு மல்ல பரம் பாடினது போல அயல் மொழி தினம் பேசிடுவேன், இறைவாக்கு உரைத்திடுவேன், சாத்தானை துரத்திடுவேன், கருணீட்டி சுகம் கூறுவேன், அதிசயம் சின்ன காண்பேன். இது பாட்டா அல்ல, பாட்டா இல்ல. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர். அவர் உலகத்தில் இருப்பவனில உங்களுக்கு வாசம் செய்கிற ஆவியான பெரியவர். அவர் பெரியவராக இருக்கிற அப்படினால உங்களுக்கு பெரிய காரியம் செய்யும்படிக்கு, நீங்க சபைக்கு விருந்து மருந்தாய் இருக்கும்படிக்கு வராம அல்லக்கங்களை பலப்படுத்தும்படி கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மல்ல நாம் பலவீனன் நினைக்கிறீங்களா? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. உங்க பலவீனனை கர்த்தர் மாற்றி கர்த்தருடைய பலன் உங்களுக்கு அண்டர் கொடுத்து உங்களுக்கு கச்சருக்காய் பயன்பெற பாத்திரமா ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊற்றி கொண்டிருக்கிறாரா? ஓ எந்த வயதால் இருந்தால் என்ன? ஓ ராமா ரபா லக்கரத ரபரா 80 வயதில் தான் ஆண்டவர் மோசேயை தெரிந்தெடுத்து அழைத்தார். ஓ ராமா லக்கபரா வயது அவருக்கு பொருட்டல்ல. எந்த வயதா இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு கடந்து வந்திருக்கிறபடினால கர்த்தருடைய வல்லமை நிரப்பப்படும்படி ஆண்டவர் ஓ உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறபடினால அந்நிய பாஷையில் சத்தமாய் பேச போகிறோம். உங்களுக்கு கொடுத்த ஓ வரச்சின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே ஓ அந்நிய பாஷையில பேசும்படிக்கு ஆண்டவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாயிலை திறந்து உங்களுக்காய் ஆவியான பரிந்து பேசும்படி
கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு எங்கள் பலவீனங்களை உதவி செய்கிற ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய இப்படி கடந்து வந்திருக்கிற அப்படினால வாயில சிறந்த அந்நிய பாஷை துதிக்க போகிறோம். நாவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். கருத்தோடு பாடணும். நம்ம மொழியில பாடணும். இப்ப அந்நிய மொழியில தேவன் கொடுத்த மொழியில கத்திரை உயர்த்தி துதிக்க போகிறோம். ஒவ்வொரு வாயை விரிவாய்ச்சர நான் அதை நிரப்ப வேண்டும் வாக்களிச்சவன். துதிக்க 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 அந்நிய பாஷையில பேச பேச அவனுக்கு யுத்தம் செய்வார். கத்திர வேலை சொல்லுகிறார். சத்துரு வெள்ளம்பால வரும் பொழுது கத்திரி அவனுக்கு குரோதமாய் கொடியேற்றுவாரா. அவர் குரோதமாய் கொடியேற்ற ஜெய கொடியை நாட்டும்படிக்கு குரோதமாய் சத்துரு எழும்பும் பொழுது ஆவியான ஜெய கொடியை நாட்டும்படிக்கு அந்நிய மொழியில் மூலம் அந்நிய பாஷையில் மூலம் உங்களுக்காய் கச்சர் விண்ணப்பிக்கிறாரா. ஹல்லேலூயா. உரமலபரா உரமலக்கமருதரபலபரா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஆமா ஆண்டவரே, அன்றைக்கு ஜனத்தின் மேலே அசைவாடினீர். ஆண்டவரே, இருள் அகன்றது, வெளிச்சம் பிறந்தது, வெறுமை நிறைவானது, குறைவெல்லாம் நிறைவானது. எங்கள் மேல் அசைவாடும் ஆவியானவராய் நீ கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் மேலே என் தேவனுடைய கரம் வைக்கப்படட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளை சந்திப்பீரா. பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிறவர்களோடும் இன்னும் பலவீனத்தோடு இருக்கிறவர்களையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குவீராக. பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்யுங்க, ஒத்தாசை அனுப்புங்க, ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க. அப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் புத்தியை கொடுங்க. வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேண்டிய உதவிகள் ஒத்தாசைகளை தாங்க. இன்னுமாய் தகப்பன உம்மை அறிகிற அறிவினால் நிரப்புங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்கான காரியங்களை நீங்க பிளான் பண்ணி சரியான நேரத்தில் சகலத்தை நேர்த்தியா நடத்தி கொடுங்க. தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்குங்க. இல்லாதவர்களை இருக்கிறவரை அழைக்கிற கர்த்தரே எல்லாவற்றையும் நிரப்பித்தாங்க. அப்பா, பலவீனப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்கள் மாறட்டும். பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிற கர்த்தர் உடைய பிள்ளையுடைய கால்களில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறேன். எல்லா எலும்பு தேய்மானங்கள், முட்டு தேய்மானங்கள், வயிற்றில் கட்டிகள் எல்லாம் மறையட்டும். உம்மை நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது. குடும்ப வாழ்க்கையின் பரிபூரணத்தால் உடைய பிள்ளைகளை நிரப்பும் சமாதானமும் சந்தோஷம் கடந்து ஏங்கிற எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு நான் இப்பொழுது கொடுக்கிறேன். அன்றே உடைய கரத்தின் கிரிகளை கட்டளை கொடுத்து உடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17 ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் நீதிமானுக்கென்று என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்ற தலைப்பிலே, நீதிமானின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். The blessings of righteousness, நீதிமானின் ஆசீர்வாதங்கள். ஆமென். வேதத்தில் நீதிமொழிகள் என்ற ஒரு புத்தகம் உண்டு. அதற்கு பழமொழியாகமம் என்று புதிய திருப்பத்தில் அப்படி சொல்லியிருக்கு. அதில் 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், நீதிமொழி 10, 11, 12 இந்த 3 அதிகாரங்களில் நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஏராளமாய் எழுதப்பட்டிருக்கிறது. மொத்த பைபிளில் இருக்கு. ஆனால் இந்த 3 அதிகாரங்கள், அதில் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு நீதிமான் தலைப்பே கொடுக்கலாம். நீதிமானுடைய வாய், நீதிமானுடைய சிரசு, நீதிமானுடைய கை, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு அவயத்தையும் வச்சு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தயவு செய்து இன்றைய தினத்தில், நாளை தினத்திலையும் நீதிமொழி 10, 11, 12 3 அதிகாரங்களை தவறாமல் வாசிக்கும்படி வாசித்து அதில் உள்ள ஆசீர்வாதங்களை ஒரு பேப்பரில், ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தைகளை சொல்லி அதன் மேல் உங்களுடைய விரல்களை, உங்களுடைய கைகளை வைத்து நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அன்போடு கேட்கிறேன். நீதிமொழி 13:25 கூட நீதிமான் திருப்தியாக புசிப்பான் என்ற வார்த்தை இருக்கிறது. ஸோ நீதிமானின் ஆசீர்வாதங்கள். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நீதிமானுக்கு என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இப்பொழுது கேள்வி உங்களை என்னை நோக்கி வருகிறது. நீதிமானுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நீதிமானின் சிரசிலே நித்திய ஆசீர்வாதம் வந்து இறங்குமே. ஒரு பாடலுடைய ஒரு சரணம் கடந்த நாட்களிலே என்னை அதிகமாய் தொட்டது. அருமையான தாயார் அவர்கள் பாடும்போது, நீதிமானின் சிரசில் நித்திய ஆசீர்வாதம் வந்து இறங்குதே, அந்த வார்த்தை. தேவ பிள்ளைகளே, நீதிமானுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் நீதிமான் தானா? ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நீங்கள் நீதிமானா? உங்களை பார்த்து வேதம் நீதிமான் என்று சொல்ல முடியுமா? உங்களை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் உங்களை ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறார்களா? கொஞ்சம் உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். பாவி உண்டு, துன்மார்க்கன் உண்டு, சன்மார்க்கன் உண்டு, நீதிமான் உண்டு. 3 விதத்திலே 4 விதத்திலே பார்க்கிறோம். பாவம் செய்கிறவன் பாவி, நியாயமான காரியங்கள், நீதியான காரியங்கள், யாருக்கு எந்த தொந்தரவு செய்யாம நல்லவனாய் இருந்து வாழக்கூடிய சன்மார்க்கன் உண்டு. அதே நேரத்தில் கர்த்தரை அறிந்து விசுவாசித்து துணிந்து செய்யக்கூடிய துன்மார்க்கனும் உண்டு. ஆனால் இந்த காட்டிலும் இன்னொரு வார்த்தை வருகிறது, நீதிமான். யார் நீதிமான்? ஐஸ்வர்யவனாகுவது எப்படி, தரித்திரம் நீங்குவது எப்படி என்ற தலைப்பில் செய்து கொடுக்கும் போதே பல காரியங்களை சொல்லிட்டேன். திரும்பவும் அதை சொல்லும்போது சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் வசனத்தை மட்டும் வாசியுங்கள். எசேக்கியேல் 18, 5 முதல் 9 வசனங்கள். எசேக்கியேல் 18, 5 முதல் 9 வசனங்கள். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகள்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அவன்
அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீதிமான், அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். என் கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பவன், நியாயத்தையும் நீதியும் செய்பவன், விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே போய் சமைத்து சாப்பிடாதவன் அல்லது விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடாதவன், விபச்சாரம் செய்யாதவன், பொலிசை லஞ்சம் வாங்காதவன், வட்டிக்கு கொடுக்காதவன், அடமானத்தை வாங்கி கொள்ளாதவன், மற்றவர்களுக்கு வஸ்திரத்தையும் அப்பத்தையும் கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு உதவுவன், அவனே நீதிமான். ஒரு டெஃபினிஷன். அதே நேரத்தில் ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்திலே புதிய ஏற்பாட்டிலே 2 வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இலவசமாய். இதற்கு நீங்க அதை இதை செய்ய வேண்டியதில்லை. நல்ல காரியங்களை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், நீதிமான் செய்யணும். ஆனா இதை செய்யறதுனால தான் நீ நீதிமான் ஆக போவதில்லை. இலவசமா அவருடைய கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு, கிறிஸ்து இயேசு உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பினால், அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அடுத்த வசனம், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி, ஆமென், இயேசுவின் இடத்தில் யார் விசுவாசம் வைக்கிறாரோ அவனை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு தாம் நீதி உள்ளவர், இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவர். ஆமென். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்போம் என்றால் நாம் நீதிமான். ஆமென், அல்லேலூயா. யார் நீதிமான்? பழைய ஏற்பாட்டிலே 18 கட்டளைகளோடு வந்தது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இதற்கென்று எந்த கிரயம் செலுத்த வேண்டியதில்லை. இது முற்றிலும் இலவசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், ஒருவரும் பெருமை பெறாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல, இது கிருபையினால் உண்டானது. எபேசியர் 2:8-9. ஆகையால் அருமையானது தேவனுடைய ஈவு, இந்த ரட்சிப்பு, இந்த நீதிமான். ஆக தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் தேவன் கொடுத்த அந்த வெளியேறப்பட்ட அந்த விசுவாசத்தை, கிருபை, விசுவாசம், இயேசுவின் ரத்தம், இவைகள் தான் ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றுகிறது. சரி, இந்த நீதிமானுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம். முதலாவது, கர்த்தர் நீதிமான்களை ரட்சிக்கிறார். 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஆமென். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீதிமான்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 பேதுரு 2:8 நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்து இருக்க, நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, அந்த கடைசி பகுதி. அப்ப ரட்சிக்கிறார், நீதிமானை ரட்சிக்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்லப்பட்ட போனா ரட்சிக்கப்பட்டவன் தான் நீதிமான், நீதிமானை கர்த்தர் ரட்சிக்கிறார். இந்த நீதிமான்ற வார்த்தை பைபிள்ல முதல்ல எங்க வருதுன்னா ஆதியாகமம் 6:9 வருது. வாசிங்க, 6:9.
ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. அவனுடைய காலம் எப்படிப்பட்ட காலம், அவனுடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம், அவனுடைய இருந்த சூழ்நிலை என்ன ஏது என்று அதே 6ஆம் அதிகாரத்தில் முன்னாடியும் பின்னாடி உள்ள பகுதியை, முன்னாடி உள்ள பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாயடைச்சு போயிருவீங்க. ஏனென்றால் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதென்று கர்த்தர் கண்டார். அக்கிரமம் பெருகினது, நினைக்கிற நினைவு அதனுடைய தோற்றம் கூட பொல்லாதது, நித்தமும் பொல்லாது அப்படின்னு கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், பிராணிகள், ஆகாயத்த பறவைகள் பரியந்தம் உண்டாக்கிறவரை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது, அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். இந்த மனுஷனால மொத்த பூமியை அழிக்கிறார். மிருகங்கள், பறவைகள், ஊர்வனங்கள், பறப்பவைகள் எல்லாவற்றையும் மனுஷன் முதற்கொண்டு எல்லாத்தையும் அழிக்கணும்னு அப்படி நினைச்சிட்டார். இப்படிப்பட்ட காலத்தில், இந்த காலத்தில் நித்தமும் பொல்லாத காரியங்கள், அக்கிரமம் பெருகியிருக்கிற காரியம், உலகத்தையே ஆண்டவர் தண்ணினால ஒரே அடியை அழிச்சு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கணும் நினைக்கிற அந்த சூழ்நிலையில ஒரே ஒரு மனிதன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் 7:1 ஆதியாகமம் 7:1 பின்பகுதியில், நீயும் உன் வீட்டார் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த சந்ததி பொல்லாத சந்ததி, இந்த பொல்லாத விபச்சார சந்ததி, இந்த சந்ததி அக்கிரமம் பெருகின சந்ததி, இவங்க நினைக்கிற நினைவுகள் கூட தோற்றம் கூட பொல்லாதது, ஏன் இந்த மனுஷனை உண்டாக்குன என்றிருக்க இந்த சந்ததியில நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்தர்கள் மத்தியிலே குடியிருக்கிறேன் என்று ஏசாயாவை போல சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். 6:9 தேவனோட சஞ்சரிப்பதும் அப்படிப்பட்டதான மனுஷர்களோட அல்ல, அந்த பொல்லாத மனுஷரோட ஊர் சுத்துவதல்ல, அவர்களோடு உட்கார்ந்து மணிக்கணக்காய் பேசுகிறது அல்ல, ஆண்டவர் அறியாத புறஜாதியர்களோடு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய காரியத்தையும் கணக்கிறவன் அல்ல, தேவனோடு சஞ்சரித்தான் நோவா. தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் நோவா. ஆண்டவராய கர்த்தர் அவனையும் அவன் குடும்பமும் அழியாதபடிக்கு, நீயும் உன் குடும்பத்தாரும் அழியாதபடிக்கு இவர் மரத்தை உண்டு பண்ணு என்று சொல்லி கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டாக்கி ஆண்டவர் அவனையும் அவன் குடும்பத்தையும் காத்து ரட்சித்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவராய கர்த்தர் ஊர்வன பரப்பன எல்லாவற்றிலும் கூட ஜோடியாய் சில காரியங்களை, ஒவ்வொரு ஜோடி சகலவிதமான இதிலையும், மற்ற சிலதில் 7 ஜோடியா வச்சு அதை அழியாதபடிக்கு பாதுகாத்தார். தேவன் ரட்சித்தார். வெள்ளத்திலே, பெருவெள்ளத்திலே, சுனாமியிலே, மிகப்பெரிய பேரலையிலே, பேராளிகளே ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை காத்து ரட்சித்தவர். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தையும் காத்து ரட்சிக்க போதுமானவர். நீதிமானாய் இருந்தாலும் உலகத்தில் வரக்கூடிய பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களை காத்து ரட்சிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே ஆண்டவர் இந்த நோவாவை ரட்சித்தது போலவே லோத்துவையும் ரட்சித்தார். எரிகிற அக்கினி கந்தகம் மலை போல கொட்டிக்கொண்டிருக்கிறது, கொட்ட போகிறது. சோதோம் கொமோரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார்.
அவருடைய பாவம் தேவ சந்நிதியில் வந்து எட்டியது. தேவன் அவர்களை பார்த்து வருவதற்கு தூதர்களை அனுப்பி இருந்தார். ஆனால் அந்த இடத்துல ஒரு நீதிமான் இருந்தான், லோத்து. ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் 2 பேதுரு 2:8 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:8 நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை சேர்த்து வாசிங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில். அப்ப யாரோட இருந்தா? அக்கிரமக்காரர்களோட ஒன்னா இருந்தா இந்த லோத்து. அவர்களோடு வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையில் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, ஒன்னு அவங்களோட வாசமா இருக்கிறோம், 2வது நடக்கிற காரியங்களெல்லாம் காக்குறோம். அப்படியே ஐயோ இப்படி நடக்குதே அப்படி நடக்குதேன்னு பார்க்கிறோம். அடுத்தவங்க இங்க இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு சொல்றத கண்டு கேட்டு கேட்கிறோம். அவன் இருதயம் வாதிக்குது, ஐயோ இப்படி இருக்காங்களே ஜனங்க, இப்படி இருக்காங்களே ஜனங்க. நீதி உள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டது. அவனுடைய இருதயம் நீதி உள்ள இருதயமா இருந்துச்சு. அவனை பற்றி வேதம் சொல்லுது நீதிமானாகிய லோத்து. ஆனா இந்த இடத்துல வேணா நீதிமானாகிய லோத்துன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இவனுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லவே வேண்டாம், அவ்வளவு மோசமா இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அவன் நீதிமானாக இருந்திருக்கான். நீதி உள்ள இருதயத்தில் அப்படியே வாதிக்குது, ஐயோ இப்படி தப்பு நடக்குது, ஐயோ அப்படி தப்பு நடக்குது. அப்படி வாதிக்கும் போது அந்த லோத்து அவர் என்ன செஞ்சாராம்? ரட்சித்தார். சோ அக்கிரமக்காரருக்குள்ள இருந்த போதிலும், அக்கிரமத்தை கண்டு கேட்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்திலும் கூட கர்த்தர் அந்த லோத்துவை ரட்சித்தார். ஆதியாகமம் 19:16 அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் கையை பிடித்து, அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் மனைவியின் கையையும் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பிடிச்சு தரதரன் இழுத்து வெளியே விட்டுட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், ஓடி போ. 17ஆம் வசனம், பின்னிட்டு பாராதே, சமபூங்கி இங்கு நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். ஆனா மலைக்கு ஓடி போக வேண்டியவன் ஓடி போகாம என்னால முடியாது, பக்கத்தில் இருக்கிற ஊர் சின்ன ஊர் தான் சோவாறு, அங்க நான் தங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி மலைக்கு ஓடி போனா பெரிய பாதகத்தில் விழுந்து பிள்ளையிடத்துல தாறுமாறான காரியத்தை செய்து ஆகையால் சபிக்கப்பட்ட சந்ததி உருவாக காரணமாகிவிட்டான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அழிவுக்கு முன்பாகவே இதை நான் அழிக்கப் போகிறேன், அக்கினியால் அழிக்கப் போகிறேன் என்று லோத்துவிடத்திலும், தண்ணீரால் அழிக்கப் போகிறேன் என்று நோவாவிடத்திலும் அவர் செய்ய போற காரியத்தை, தான் செய்யும் காரியங்களை அழிவுக்கு முன்பாகவே சொல்லுகிறார். ஏனென்றால் நீதிமொழியின் புஸ்தகம் 3:32 சொல்லுகிறது. நீதிமொழி 3:32, மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. அவர் செய்ய போற அந்த ரகசியத்தெல்லாம் நீதிமான்களோட இருக்கு. நீதிமான்கிட்ட பகிர்ந்து கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, ஆகையால் முதலாவது ஒரு நீதிமானாய் இருந்தால் கர்த்தர் உங்களை எப்படியும் ரட்சிப்பார். யாரை கொண்டு ரட்சிப்பார்? கையை பிடிச்சு தரதரன் இழுத்து வெளியே கொண்டு போய் விடுவார். உங்களுக்காக ஒரு பேழையை, ஒரு சபையை வைத்து அந்த சபைக்குள்ளே உங்களை மூடி மறைத்து உலகத்தோடு அழிந்து விடாதபடிக்கு உங்களை பாதுகாப்பார். நீதிமானை ரட்சிக்கிறார். ஆமென். இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. நீதிமானின் ஜெபத்தை கேட்கிறார். யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஒரு நீதிமானாய் ஆபிரகாம் காணப்பட்டார். அவர் இடத்திலே கர்த்தர் சொன்னார்,
நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் பகிர்ந்து கொடுக்கிறார். 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி, நான் சோதோம் குமாராவுடைய 20ஆம் வசனம், கூக்குரல் பெரிதாயிருக்கிறது, பாவம் கொடிதாயிருக்கிறது, நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்த எட்டின செய்தி கூக்குரலின்படியே செய்திருக்காக இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றான். இந்த நேரத்தில் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். 18:23 சொல்லுகிறது, ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானையும் அனுப்பீரோ. பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்க 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் இந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. முதல்ல ரட்சிக்கிற தேவன் அழிக்க கூடாது என்று, துன்மார்க்கனோட நீதிமானை சங்கரிப்பது உங்களுக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லி போராடி செபிக்கிறான். 45 பேர், 40 பேர், 30 பேர், 20 பேர் என்று ஆண்டவனத்தில் பேரம் பேசுகிறான். 32ஆம் வசனம் 18:32 ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால், 10 நீதிமான்கள் காணப்பட்டால் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. ஐயா, உயிரோடு அப்படியே உள்ள போறாங்களே. ஒரு கிராமத்தில் அப்படியே மொத்தமா அப்படியே நிலச்சரிவு ஏற்பட்டு நேபாளத்தில், உத்தரகாண்டில், கேரளாவில் கடந்த நாட்கள் அப்படியே போனாங்களே, அங்கே நீதிமான் இல்லையா? 10 நீதிமான் இருந்தா பட்டணத்தையே அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. தேவ பிள்ளைய ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிங்க. அன்றைக்கு அந்த லோத்துவுக்காக ஆபிரகாம் ஜெபித்தான். ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் லோத்தை காப்பாற்றினார். ஆபிரகாமின் நிமித்தம் பாருங்க, 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. ஆபிரகாமும் லோத்து ஒன்னாதான் வாசம் பண்ணாங்க. அப்பா இல்லாத பிள்ளையாச்சே, தகப்பன் இல்லாத பிள்ளையே என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைய போல வளர்த்தான். குடும்பத்தில் சண்டை வந்துச்சு, கூட இருக்கிற மேய்ப்பவர்களுக்குள்ள வேலைக்காரர்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. 2 பேரும் பிரிஞ்சு போலாம்பா அப்படின்னு சொல்லும் போது, என்னப்பா என்ன போ சொல்றீங்க, என்னமோ தெரியாம எங்க வேலைக்காரங்க சொல்லிட்டாங்க, தயவு செய்து இது பண்ணுங்க, என்னை இத்தனை வருஷமா தகப்பன் இல்லாத பிள்ளையா இருக்க என்ன பாதுகாத்து பராமரிச்சு இவ்வளவு செஞ்ச உங்களுக்கு நான் காலம் பூரா இருந்து பணிவிட செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிள்ளை இல்லை, நான் இனி ஒரு பிள்ளை மாதிரி எடுத்துக்கொண்டு நீங்க வச்சுக்கோங்க என்று கெஞ்சுவதற்கு பின்ன பதிலாக தூரத்தில் ஏறெடுத்து பார்த்து, சோதம் குமரா கர்த்தருடைய தோட்டம் போல, ஏதேன போல, எகிப்த போல இருக்கிறத கண்டு அவன் போயிட்டான். போனவன் என்ன செஞ்சான் தெரியுமா? 13:12 ஆதியாகமம் 13:12 சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். கடைசி வார்த்தை போட்டு சோதோமுக்கு நேரே, அதாவது இந்த சோதம் பட்டணம்னா அதுக்கு எதிர்த்தாப்புல அந்த ஊருக்கு விளக்குல மெயின் ரோட்ல இருந்து கிராமத்துக்கு உள்ள போவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தனியா ஒத்த வீடா அவன் ஒரு குடிசை போட்டு கூடாரம் போட்டு இருந்தான். அடுத்து பாருங்க 14:12 14:22 12 பாருங்க, அங்கே சோதோமிலேயே குடியிருந்தான். 12 ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தான். இப்ப தனியா இருந்தவன் அப்படியே மெதுவா வந்து மக்களாகி சோதோமுல குடியிருக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த தேவதூதர் வந்தபோது 19:1 அவன் எங்க உட்கார்ந்து இருந்தானா? சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். வாசல்னா மந்தை. இந்த கிராமங்கள்ல எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பஞ்சாயத்து நாட்டாமெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு மேடை மாதிரி வச்சிருப்பாங்களே, கிராம மந்தை, அதுல அந்த இடத்துல அவன் உட்கார்ந்து இருந்தானா. அப்ப அந்த பட்டணத்துக்குள்ள அவன் முக்கியமான ஒரு ஆளா, ஒரு தலைவர் மாதிரி ஆயிட்டான். தனியா இருந்தா உள்ள வந்தா ஊருக்கே தலைவன் ஆயிட்டான். எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கிறான், காண்றான், கேட்கிறான், இருதயம் வாதிக்குது, ஆனா வெளியே வர மனசு இல்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைதான்,
அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா அதை விட்டு வெளியே வர மனசு இல்லையே. அப்படிப்பட்டவங்களை விட்டு பிரிந்து வாழ்வதற்கு நமக்கு பிரியமில்லையே. அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். வார்த்தை சொல்லியிருக்கா, வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:16 முதல் தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று ஜீவனுள்ள தேவனுடைய சொன்னபடி ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள், தேவையற்ற மனிதர் நடுவில் இருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லுகிறார்ன்ற வார்த்தை இந்த ஒரு இடத்தை தவிர வேற எங்கேயும் வரல. 100 தடவை புதிய ஏற்பாடு படிச்சிருப்பேன்னு நினைச்சுக்கிறேன், தோராயமா சொல்றேன். ஆனா ஒரு இடத்துல கூட புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லுகிறார்ன்ற வகை இடம் இது ஒண்ணுதான். நீ அவங்க நடுவில் இருந்து பிரிஞ்சு போய்ப்பாங்க, வேறு பிரிஞ்ச வாழ்க்கை வாழணும். ஒரு ஆண்டர் அறியாத புறஜாதியனோடு மணிக்கணக்கா நேரத்தை செலவழிச்சு அவங்களோடைய நடக்க கிரிய காக்கிறது கேட்கறது எல்லாத்தையும் இருக்குது. ஆனா வெளியேற முடியாதனால வாழ்க்கை போச்சுல. மனைவி உப்பு தூணாயிட்டா, பிள்ளைக வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, சபிக்கப்பட்ட சந்ததி காரணமாகிவிட்டான் தேவ பிள்ளையே. ஆகையால் நான் கண்டேன் கேட்டேன் என் இருதயத்தில் வாதிச்சேன் அப்படின்றத பெருசு கிடையாது, விட்டு வரணும். ஆபிரகாம் நீதிமான் எனப்பட்டான். கலாத்தியர் 3:6 சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதுக்கு நீதியாக எண்ணினார், அவன் நீதிமான் எனப்பட்டான். 3 அதிகாரம் 6 வசனம் 9 வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் நீதிமான், அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். சோ அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் ஒரு நீதிமானாய் இருந்தால் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களை காப்பாற்றுவது மட்டுமல்ல, உங்கள் நிமித்தம் ஒரு குடும்பத்தையும் காப்பாற்றுவார். ஆமென். 3ஆவதாக ஆண்டவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழி 10:6, நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். 10:6, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம். நீதிமொழி 3:33 வாசிக்கிறோம், அவருடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். 72:7 சங்கீதத்திலே வாசிக்கிறோம், நீதிமான் செழிப்பான். எப்படி செழிப்பான்? 92:12 நீதிமான் எப்படி செழிப்பான்? பனையை போல செழிப்பான். நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானை கர்த்தர் பசியினால் வருந்த விடார். நீதிமொழி 10:3 சொல்லுகிறது. நீதிமான் பசியால் வருந்துவது மட்டுமல்ல, 37 சங்கீதம் 25 வசனம், ஆண்டவர் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. நீங்க நீதிமானா இருந்தா உங்க பிள்ளைங்க பட்டி பசியா இருக்க மாட்டாங்க, உங்க வீட்டில் சண்டை சச்சரவு சத்தம் கேட்காது. 118 சங்கீதம் 15 வசனம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானின் வீட்டில் ஆஸ்தியம் ஐஸ்வர்யம் உண்டு, நீதிமானின் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. இதெல்லாம் கடந்த வாரத்தில் சொன்ன வாசனம் தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கும். சொல்லுங்க, மற்றவங்க சொல்லுங்க. ஏசாயா 3:10, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று. ஏசாயா 3:10, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். சொல்லுங்க. எப்பா நீ நீதிமானுப்பா,
உனக்கு நன்மை உண்டாகும். நீ செழிப்ப, நீ உயர்வ, நீ விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். உன் வீட்டில் பொக்கிஷம் இருக்கும், உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும், உன் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உண்டு. நீ பூமியை சுதந்திரிச்சு கொள்ளுவப்பா. ஏனென்றால் கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. சங்கீதம் 14:5 உங்களோட தேவன் இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததியோட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை இருக்குங்க, என்ன தெரியுமா? பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்பட்டது. யாரோ சேர்த்து வைக்கிறான், யாரோ சம்பாதிக்கிறான். ஆனா நீதிமானாய் நீங்க இருந்தீங்கன்னா அந்த சொத்தை, அந்த ஆசையை கர்த்தர் உங்க கையில கொடுத்து தேசத்துக்கும் தேவையுள்ளவருக்கும் பயன்படுத்துவார். ஆகையால் நீதிமானின்மை ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக எரேமியா 20:12, சங்கீதம் 11:5. எரேமியா 20:12 கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிந்து, சோதித்து அறிகிறார். சோதிக்கிறார் வேற, சோதித்து அறிகிறார் வேற. 11 சங்கீதம் 5 வசனம். 11:5 சங்கீதம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். சோதித்து அறிகிறார். சோதனை வேற, டெஸ்ட் வேற, எக்ஸ்பெரிமெண்ட் வேற. அதாவது தப்பு செஞ்சு தவறு செஞ்சு பாவத்தினால வரக்கூடிய சோதனை. இங்க என்னன்னு கேட்டா, கர்த்தருக்குள்ள நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? ஆசீர்வாதம், ரட்சிக்கிறார், உன்னை உயர்த்துகிறார், உன் ஜெபத்தை கேட்கிற, ரைட்டு. அதே நேரத்தில் உங்களுடைய நீதியின் தன்மை எப்படி இருக்குன்னு கர்த்தர் சோதிச்சு பார்க்கிறார். உரகல்ல வச்சு இது சொக்க தங்கமா கவரிங்கான்னு அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனால் என்ன செய்வார் ஆண்டவர்? 34 சங்கீதம் 17 வசனமா 19 வசனமா? துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். 19 வசனத்துல வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் அவர் நிற்பார். உங்க கூட நிற்பார். துன்பங்கள் துயரங்களை கண்டுகிட்டு காணாம ஓடி போயிட மாட்டார். அத்தனை துன்பத்திலையும் அத்தனை துயரத்தின் மத்தியிலும் உங்க கூட நின்று அவைகள் எல்லாவற்றிலும் ஒன்று கண்டுக்கு இல்ல, நின்று விடுவிப்பார். நீதிமானின் கூப்பிடுதல் கர்த்தருடைய செவி கண்ணோக்கமாயிருக்கு, திறக்கும். ஆமென். ஏன்னா நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் இக்கட்டிலிருந்து நீக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 15:12 துன்பங்கள் சோதனைகள் நீதிமான வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? காருணியம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்வி. துன்பம் வருது, பிரச்சனை வருது போது அவர் கிருபை, the loving kindness, காருண்யம், இரக்கம் கலந்த கிருபை, அதனால அப்படியே கேடகம் போட்டு சூழ்ந்து கொள்வாராம். துன்பங்கள் மத்தியில, சோதனைகள் மத்தியில நீதிமானை கேடகத்தால மூடி பாதுகாப்பார். நீதிமான் நெருக்கத்திலிருந்து நீக்கப்படுவான், இக்கட்டிலிருந்து விடுபடுவான். நீங்கள் நீதிமானாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கேடு வராது. உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவான். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். 28 நீதிமொழி 28 அதிகாரம் 1 வசனம். தைரியமாக்குவார். தேவ பிள்ளைய, ஒருவேளை இந்த துன்பத்துல, இந்த துயரத்துல, இந்த பிரச்சனையில நிக்க முடியாம தடுமாறி நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி எடுப்பார். நீதிமொழி 24:16 சொல்லுகிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆமென். அப்படியே படுத்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்படி அல்ல. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்க வேண்டால் கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பான், உன்னை திரும்ப எழுந்திருக்க வைப்பான். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஐயோ நான் தடுமாறிட்டேனே, ஐயோ நான் விழுந்துட்டேனே, அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு கைகொட்டி சிரிப்பான். உன்னை கீழே தள்ளிட்டேனே, நீ கீழே விழுந்துட்டியே, நீ தப்பு பண்ணிட்டியே, நீ நீதியமானா இருந்து நீ இப்படி ஆயிட்டியே என்று சொல்லுவான். சின்ன பாடு, சின்ன பிரச்சனை வந்த உடனே இப்படி
ஆயிட்டையே நினைச்சு அவன் சந்தோஷப்படுவான். நீங்க என்ன சொல்லணும்? மீகா 7:8, என் சத்துருவே சந்தோஷப்படாத. வாசிங்க, மீகா 7:8, என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமே, நான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்பா. நான் இருள உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாருப்பா. ஏதோ தெரியாதனமா நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். ஆனா ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை காட்டி நான் இந்த மகனுக்காக என் உயிரை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வழக்காடி அவர் அவர் விசாரிப்பார். கொஞ்ச நாள் நான் சுமப்பேன், ஆனா வெளிச்சத்துல கொண்டு வருவார். என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார். அப்படி நீதியை பார்ப்பேன். உன் தேவனாய கர்த்தர் எங்க? ஏன் ஆண்டவர் சொன்ன எங்கப்பா? உன் வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சு தானே, உனக்கு பிரச்சனை வந்துச்சு தானே, உனக்கு இப்படி நடந்துச்சு தானேன்னு சொல்லி சொன்ன அந்த சத்துரு இத பார்க்கும்போது வெக்க அவனை மூடும். என் கண்கள் அதை காணும். ஆமென். வெக்க அவனை மூடும், உங்க கண்ணு காணும். சேர்த்த மாதிரி அவன் வாரி அரைக்கப்படுவான், மிதிக்கப்படுவான். தேவ பிள்ளையே, ஒருவேளை தப்பி விழுந்துட்டேன்னா அதோட போச்சு. ஆண்டரை விட்டு பின் வாங்கிட்டேன், ஆண்டருக்கு விதமாக தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அதில் இருக்காதீங்க. எந்திரிங்க. ஒரு ஆட்டுக்குட்டி தவறி சகதியில் விழுந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? எப்படியாவது அதுல இருந்து எந்திரிச்சு வெளியேறதுக்கு முயற்சி செய்யும். ஆனால் ஒரு பன்னிக்குட்டி விழுந்துருச்சுன்னா அந்த பன்னி அந்த சேத்திலேயே கிடந்து அதில் தான் சோர்ஸ் காணும். நீங்கள் கர்த்தருக்குள்ள ஆட்டுக்குட்டிகள். ஆமே, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தவனை தூக்கி நிறுத்துவார். 7 தடவை விழுந்தாலும் கர்த்தவனை தூக்கி எடுக்க போதுமானவர் இருக்கிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆமென். அது மட்டுமல்ல, 5வது, தேவனுடைய வருகையில் உன்னை சேர்த்துக் கொள்வார். நீதிமானை 64 அதிகாரம் ஏசாயா 5 மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களை நீர் சந்திக்கிறீர். ஆமென். நீதி செய்கிறவர்களை உம்முடைய வழியில் நினைக்கிறவரை சந்திக்கிறீர். ஆண்டவர் சந்திக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் நீதியா இந்த சத்தியத்தை, இந்த வேத வார்த்தையை கை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்காக பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படும். ஏசாயா 26:2, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். கர்த்தர் சொல்வா தூதனை பார்த்து, அப்பா சத்தியத்தை கை கொண்டு வர ஜனம்பா, என் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கம் தான்ப்பா, என்னுடைய பிள்ளைப்பா, என் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமானுப்பா, இவன் குடும்பமும் நீதி உள்ள ஜாதிப்பா, இவன் பரலோகத்துக்குள்ள வரணும், உள்ள பிரவேசிக்கட்டும், வாசலை திறங்க. 118 சங்கீதம் 19:20, 118 சங்கீதம் 19:20, நீதியின் வாசலை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீதிமானுடைய மரணத்துல நம்பிக்கை இருக்குங்க. 14:32 நீதிமொழி சொல்லி, நீதிமான் தன் மரணத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறார். நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, ஏனென்றால் தீங்கு நாள் வருவதற்கு முன்பே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். ஏசாயா 57:1-2, அவனுடைய முடிவு சமாதானம், அவனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். தேவ பிள்ளையே, ஏசாயா 57:1-2 வாசிங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை சிந்திப்பார் இல்லை. நீதிமான் 37 சங்கீதம் 37 வசனத்துல அங்க வாசிக்கிறோம், உத்தமனை பார்த்து செம்மையானவனை நோக்கிரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். மனுஷனுடைய முடிவு சமாதானத்தில் நம்மளோட வாழ்க்கை முடியணுங்க. ஐயோ பயந்து சிலர் பார்த்தீங்கன்னா சாவுக்கு முன்னாடி என்ன கஷ்டம் என்ன பாடு.
அப்படியே துடிச்சு துடிச்சு காசை உரசி ஊற்றி மண்ணை உரசி ஊற்றி இவன் எப்போ சாக மாட்டானான்னு சொல்லி கெஞ்சுற அளவுக்கு வச்சு ஒரு நீதிமான் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். 14:32 நீதிமொழிகளை வாசிக்கிறோம். மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். என் ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார். அதை போல என் வாழ்க்கையில் 14:32 துன்மார்க்கன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். ஸோ ஒரு நம்பிக்கையோடு கர்த்தருடைய வாசல் வழியா, வாசல்களே உங்கள் கதவுகள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே, மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தார். அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசித்த அந்த வாசல் வழியாய் தேவ பிள்ளையே நீங்களும் நானும் நீதியின் வாசல்களை திறவுங்கள் என்ற கட்டளையோடு நம்முடைய வாழ்க்கை முடியும். ஆமென். கர்த்தர் வருகையிலே சந்திப்பார், எடுத்துக்கொள்வார். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆனால் கடைசியா ஒரே ஒரு எச்சரிப்பு என்ன தெரியுமா? சங்கீதம் 11:3 அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகின்றனவே, நீதிமான் என்ன செய்வான்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் என்ன தெரியுமா? நான் நீதிமான்ற மிதப்புல எண்ணத்துல அப்படியே தவறு செய்யும். அஸ்திவாரமே ஆட்டம் காணுது. நீதிமான் என்ன செய்வான்? 1 பேதுரு 4:18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானோ, பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. முடிவு வரைந்து நின்றிருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எதை ரட்சிக்கப்பட்டேன்? ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு போகிறேன், தசமாவும் கொடுக்கிறேன், கத்தரை தேடுறேன், பகலவன் போயிடலாம் அப்படின்னு கனவு காண முடியாது. எந்த நேரத்தில் நான் விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. கிருபன்னு சொல்லி ஆண்டவர் கிருபையுள்ளவர், நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சுவார்னு விட்டுறாதீங்க. அவர் நீதி உள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினி. நீதிமானாகிய லோத்தை ரட்சித்தாரே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ரட்சிப்பாரு கனவு கன்ற வேண்டாம். நீதிமான் ரட்சிக்கப்படுவதே அரிது. ஆகையால உங்களோட வாழ்க்கையில எங்க நிக்க போறீங்க? யார் முன்னாடி நிக்க போறீங்க? 1 பேதுரு 4:19 உங்க வாழ்க்கையை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் உங்களை காத்துக்கொள்ள வல்லவர். நான் விசுவாசித்திருக்க இன்னார் என்று அறிவேன். அவர் கையில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை இன்னும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கார் என்று முழு நிச்சயமாய் நம்பு. 2 தீமோத்தேயு 1:12 அவர் கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் கையில ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்த்து கொள்வார். தேவனோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசித்து ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு துதித்து நீதியின் வாசல்ல கர்த்தருக்குள் பிரவேசித்து அங்கே பூரணராக்கப்பட்ட நீதிமான்களா இருப்பாங்க. எபிரேயர் 12:23 அந்த பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியோட உங்க ஆவியை இணைஞ்சு பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்க அந்த சர்வ சங்கமாகிய சபையில, இந்த கர்மேல் சபையில மட்டும் இல்லைங்க, பரலோக சபையில சர்வ சங்கமாக சபையில நியாயாதிபதியான தேவனிடத்துல பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவிகளிடத்துல ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கிலும் நீதியான பேசின அந்த தெளிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இடத்துல நீங்கள் நானும் வந்து சேரணும். ஆமென், ஆமென். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நான் நீதிமான் என்று சொல்லி என் இஷ்டத்துக்கு நடந்து விடாதபடிக்கு பூரணமாக்கப்பட வேண்டும். அந்த பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவியோடு என் ஆவி வந்து சேர வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் தேவ சன்னிதத்தில் நிற்க வேண்டும். பரலோகம் என் தாயகம், விண்ணகம் என் தகப்பன் வீடு, ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு நான் வந்து சேர்ந்து விட்டேன். அங்கே அல்லேலூயா ஓசன்னா கொண்டாட்டம் கொண்டாட்டம் தகப்பன் வீட்டில். ஆகையால் அருமையானவர்களே, நீதிமானுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்.
நீங்கள் நீதிமான் தானா? ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாட்டு பாடுவோம். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இப்படி பாட்டு பாடிட்டு கோட்டை விட்டுற வேண்டாம், வாழ்ந்து காட்டுவோம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நீதிமானின் ஆசீர்வாதங்கள். நீதிமானை ரட்சிக்கிறார், நீதிமானின் ஜபத்தை கேட்கிறார், நீதிமானை ஆசீர்வதிக்கிறார், நீதிமானை சோதித்து அறிகிறார், நீதிமானில் தன் வருகையில் எடுத்துக்கொள்வார், தன்னோடு சேர்த்துக் கொள்வார், சந்திப்பார். நீதிமான். ஸ்தோத்திர ராஜா, நன்றி ஆண்டவர். உம்முடைய சமூகத்தில் என்னையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அன்றைக்கு நீதிமானாய் காணப்பட்ட அந்த நோவாவும் ஆண்டவரே நீ காத்து ரட்சித்தி, அவனுக்காக, அவன் குடும்பத்தை காப்பதற்காக, ஜீவராசிகளை காப்பதற்காக ஒரு உடன்படிக்கையின் வில்லை, வானவில்லை ஏற்படுத்தினீர். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களே என்னிடத்தில் கூடுங்கள் என்று சொல்ல போகிறீர்கள் அப்பா. இன்றைக்கு வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். தேவனாய கர்த்தர் என்னை அழிக்க மாட்டார், என்னை காப்பார், என்னை ரட்சிப்பார் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நீ ரட்சிக்கிற தேவன் ஆண்டவர். உம்முடைய ரட்சிப்பை அசட்டையாயிருந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இருக்காதபடிக்கு ஆண்டவரே கரிசனையாய் காத்துக்கொள்ள, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட உதவி செய்யும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவன் எங்கே நிற்பான்னு சொன்னீங்களே. நான் ஒரு பாவியா இல்ல ஆண்டவரே, ஒரு பக்தி இல்லாதவனா இல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் பயபக்தியோடு உம்மை பணிந்து குடிகிறவனா எங்களை மாற்றி முடிபடியாக நிகழ்ச்சிக்கிறேன் ஐயா. அன்றைக்கு ஒரு லோத்துவுக்காக ஆபிரகாம் ஆண்டவரை பரிந்து பேசின போது ஜெபத்தை கேட்டீரே. இன்றைக்கு நீதிமானாய உம்முடைய பிள்ளைகள் தேசத்திற்காக, குடும்பங்களுக்காக, ரட்சிக்கப்படாத குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்ணோக்கமாயிருந்து கேட்டு நீதிமான் ஆண்டவரே செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளது என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு சோதனைகள் பாடுகள் மத்தியிலும் கர்த்தருக்காய் நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. பாடுகளை கண்டு பயந்து விடாதபடிக்கு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட ஒட்டார் என்று சொன்னபடி பாரத்தை உன்மேல் வைத்து விட்டு பரலோக தேவனை நோக்கி பார்த்து அன்ற சிங்கத்தை போல தைரியமாயிருந்து கர்த்தருக்காய் வெற்றி நடை வீர நடை போல என் பிள்ளைகளை கிருபிதான் ஆண்டவரே. தகப்பனே, ராஜாவே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும். பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்கு என்று சொன்னால் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆஸ்திகளை தாரும், அந்தஸ்தை தாரும், இவருடைய வீட்டில் அதிக பொக்கிஷத்தை தாரும். இந்த நீதிமான்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுத்தவர்களும் இவருடைய தேவைகளை சந்தையும் நம்முடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததியும் அப்பத்துக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாதபடிக்கு தேவைகளை நிறைவாக்கித்தான் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொன்னீரேன். ஒருவேளை விழுந்து கிடக்கிற பிள்ளைகளையும் கூட தூக்கி நிறுத்தும்படியான ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நீ காத்துக்கொள்ளும். பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. பூரணாக்கப்பட்ட அந்த நீதிமான்களிடத்தில் என் பிள்ளைகள் வந்து சேரணும். அதற்கு உதவி செய்ய ஒத்தாசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிற தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே, அப்படியாய் என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் அபிஷேகமும்
ஆரோக்கியமும் செல்வமும் வாழ்வும் வளமுமாய் பொங்கட்டும். நான் மனதாக இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, செலுத்திருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோടെ செல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.